ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரிப்பேர் வித் நந்தினி சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி யூனிட் 6ல் எப்படி படிக்கலாம், என்னென்ன லெசன், ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் படித்தா நம்மளால் கவர் பண்ண முடியும் அப்படின்ற ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். இதுக்கு ஸ்டடி பிளானுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி அந்த குரூப் 4க்கு நீங்கள் படிக்கிறீங்க, குரூப் 2க்கு படிக்கிறீங்க அப்படின்னா, அந்த யூனிட் 6 வேர் டு ஸ்டடி எங்கெங்கே படிக்கணும், எந்தெந்த லெசன் நீங்கள் படித்தா யூனிட் 6ல் கேட்கக்கூடிய கேள்விகளை எழுதலாம் அப்படின்றதுக்காக வேர் டு ஸ்டடி நம்ம ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்போம். வேர் டு ஸ்டடி வந்து நம்மளோட வீடியோவில் முன்னாடி வீடியோவில் இருக்கும், அதில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இல்லை அப்படின்னா நம்மளோட டெலகிராம் சேனலோட லிங்க் கமெண்ட் பாக்ஸில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிட்டு அதுலேயுமே லிங்க் ஷேர் பண்ணியிருப்பேன், செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இப்போ வந்து வேர் டு ஸ்டடி நேற்று பார்த்துட்டு நோட் பண்ணி வச்சுருப்பீங்க. இன்றைக்கி வந்து ஸ்டடி பிளான் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? வாங்க பார்க்கலாம். ஸ்டடி பிளான் மொத்தம் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோன்னா, டே 1, டே 2, டே 3ன்னு சொல்லிட்டு பிரித்து கொடுத்துருக்கேன். இதில் வந்து டே 1 அப்படின்றதுக்கான ஷெடியூல் தான் இப்போ பார்க்குறது. ஓகேங்களா? அடுத்து டே 2, டே 3 இதை ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இப்போ டே 1 ஃபஸ்ட்டு ரீட் பண்ணிட்டு டே 2லேருந்து ரீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு டே 1க்கு மொத்தம் 3 லெசன் நீங்கள் கவர் பண்ணுற மாதிரி இருக்கும். 6th ஃபஸ்ட்டு டேர்ம், அதாவது 6ஆம் வகுப்பு 1ஆம் பருவம் இப்படி போட்டிருந்தேன் அப்படின்னா அது வகுப்பு. 1ன்னு போட்டிருந்தேன்னா முதல் பருவம் அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? 2ன்னு போட்டால் 2ஆம் பருவம், 3ன்னு போட்டோன்னா 3ஆம் பருவம். ஸோ 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் மனித பரிணாம வளர்ச்சி, தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள். இதில் ரொம்ப முக்கியமான படிக்க வேண்டியது இதுதான். மனித பரிணாம வளர்ச்சி எதுக்காக படிக்கணும்னு பார்த்தீங்கன்னா, அதில் பின்னாடி தமிழ்நாட்டில் வந்து அகலாய்வு தளங்கள் பற்றி கொடுத்துருப்பாங்க. இப்போ கீழ்வலை அந்த மாதிரியான சில நியூஸ் கொடுத்துருப்பாங்க, அதை மட்டும் ஜஸ்ட் பார்த்துக்கிட்டா போதுமானது. ஓகேங்களா? இதை ஜஸ்ட் ரீட் லெசன் தான். இது வந்து ஒரு முக்கியமான லெசன், தமிழ்நாட்டின் பண்டைய நகரம். அடுத்து 6th செகண்ட் டேர்மில் வட இந்தியாவில் வேதகால பண்பாடு, தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடு. இதில் தென்னிந்தியாவில் பெருங்கற்கால பண்பாடுன்றது நம்மளுக்கு சிலபஸில் கவர் ஆகும். ஸோ தென்னிந்தியாவில் இருக்கக்கூடிய பெருங்கற்கால பண்பாடு மட்டும் படித்தா போதுமானது. இது டே 1. ஓகேங்களா? முதல் நாள் நீங்கள் என்ன பண்ணிடணும், என்றைக்கு நீங்கள் படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி வந்து ஷெடியூல் போட்டு டே 1 இந்த 3 லெசனும் முடிச்சிடணும். யூனிட் 6 படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா. ஓகேங்களா? அடுத்தது டே 2. டே 2க்கு வந்து 6ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் சங்ககாலம் மற்றும் தென்னிந்திய அரசுகள். இது 2 லெசனில் எந்த ஒரு பாயிண்ட்டையுமே நீங்கள் ஸ்கிப் பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா இந்த 2 லெசனுமே டேரெக்டாக சிலபஸில் கவர் ஆகும், கொஷின் வரக்கூடிய ஏரியா. அடுத்து 7th ஃபஸ்ட் டேர்மில் இடைக்கால இந்திய வரலாற்று ஆதாரங்கள்னு ஒரு பாடம் இருக்கும். அதில் தமிழ்நாடு சம்மந்தமாக ஒரு பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த பாயிண்ட்ஸ் மட்டும் படித்தா போதுமானது. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நான் 3 பாடம் அப்படின்ற வீதம் தான் கொடுத்துருப்பேன். 3 பாடம்ன்றது கண்டிப்பான முறையில் படிச்சிடலாம், படிச்சாகணும் கண்டிப்பாக, ஏன்னா நமக்கு எக்ஸாம்ஸ் நெருங்கிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். அடுத்து டே 3. டே 3க்கு 3 பாடம். 7th முதல் பருவத்தில் இருக்கக்கூடிய பிற்கால சோழர்கள், பிற்கால பாண்டியர்கள். அடுத்து 3ஆம் பருவத்தில் இருக்கக்கூடிய புதிய சமய கருத்துக்கள் இயக்கங்கள்னு ஒரு பாடம் இருக்கும். அந்த பாடத்தில் ஆதிசங்கரர் அப்படின்ற தலைப்புக்கு முன்னாடி இருக்கிறது வரைக்கும் படித்தா போதுமானது. அடுத்து 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் தமிழ்நாட்டில் கலையும் கட்டடக்கலையும், இந்த பாயிண்ட் வந்து படிக்கணும். ஓகேங்களா? கலையும் கட்டடக்கலையும் நம்மளுக்கு டேரெக்டாகவே கவர் ஆகும், அதனால் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இதில் டே 3ல் இந்த லெசன் வந்து ரொம்ப முக்கியமான லெசன். அதுக்கு அடுத்து இந்த லெசன், அதுக்கு அடுத்து தான் இந்த லெசன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். டே 4. 7ஆம் வகுப்பு 3ஆம் பருவத்தில் தமிழகத்தில் சமணம், பௌத்தம், ஆசிவகம். 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய ஐரோப்பியர் வருகை மற்றும் இந்தியாவில் கல்வி வளர்ச்சி. இதில் ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் கல்வி வளர்ச்சிக்கு தான் மெயின் இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும். காரணம் கல்வி வளர்ச்சி பற்றி நமக்கு டேரெக்டாக டாபிக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? தமிழ்நாடு அப்படின்றதுல வரும், நம்ம இந்தியாவில் இருக்கிறதையும் டோட்டலாக படிச்சிருக்கிறது நல்லது. இதை படித்து முடிச்சுட்டு அடுத்து இந்த லெசன் சும்மா ஜஸ்ட் ரீட் பண்ணுங்கள். அடுத்து ஐரோப்பியர் வருகையில் தமிழ்நாடு சார்ந்து இருக்கக்கூடியதை ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டே 5. டே 5க்கு ஒரு 3 பாடம். ஆங்கிலேய ஆட்சியில் நகர்ப்புற மாற்றம், தொடக்ககால தமிழ் சமூகம் பண்பாடு, மனித பரிணாம வளர்ச்சியும் சமூகமும். அதில் தொடக்ககால தமிழகம் பற்றின நியூஸ் மட்டும் படித்தா போதும். இதில் இந்த 9th இருக்கக்கூடிய தொடக்ககால தமிழ் சமூகம் பண்பாடும் ரொம்ப முக்கியமான லெசன். அதாவது ஒரு நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு லெசன் 2 லெசன் அந்த மாதிரி கொடுத்துருப்பேன். மீதி இருக்கக்கூடிய லெசன் வந்து ஜஸ்ட் ரீட் லெசன் கொடுத்துருப்பேன். இப்போ இதை என்ன பண்ணணும், நீங்கள் ஃபுல்லாக நல்லா தரவாக படிச்சுக்கணும். படிச்சுட்டு இதையும் ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். இந்த மாதிரி தான் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா? அடுத்த டே 6. டே 6ல் வந்து இலக்கியங்கள், 6ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் இருக்கக்கூடிய தமிழ் புத்தகங்களில் இருக்கக்கூடிய இலக்கியங்கள் சார்ந்த தலைப்புகள் எல்லாமே நீங்கள் படிச்சுக்கணும். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். செய்யுள் இருக்குது அப்படின்னா செய்யுளில் இருக்கக்கூடிய நூல்வெளி. ஓகேங்களா? செய்யுளில் இப்போ பாரதியார் பற்றி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு சிலபஸில் யார் யார் வராங்களோ அவங்கள பற்றி ஃபுல்லாகவே படிச்சுக்கணும். நூல்வெளி வந்து படிச்சிட்டிங்க அப்படின்னாலே ஓரளவுக்கு ஓகே. 6 to 12 வரைக்கும் இருக்கிறது ஓல்டு அண்டு நியூ புக்கில். ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், இலக்கியங்கள் டாப்பிக்கில் கவர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு டே 7. டே 7ல் திருக்குறள் மட்டும் கொடுத்துருப்பேன். இதுக்கும் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா 6 to 12 வரைக்கும் இருக்கக்கூடிய திருக்குறளை மட்டும் படித்தா போதும். ப்ளஸ் அது இல்லாமல் ஓல்டு திருக்குறள், சிறப்பு தமிழில் இருக்கக்கூடிய திருக்குறள், இதெல்லாம் படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு டே 8. டே 8 பொறுத்த வரைக்கும் 2 பாடங்கள் கொடுத்துருப்பேன். இது 2மே இம்பார்ட்டன்ட் அப்படின்றதுனால 2 லெசன் தான் கொடுத்துருப்பேன், 3 லெசன் கொடுத்துருக்க மாட்டேன் டே 8க்கு. ஓகேங்களா? 10ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டின் விடுதலை போராட்டம், தமிழ்நாட்டில் சமூக மாற்றம், இந்த 2 பாடங்களும் முழுசாக வந்து தெளிவாக படிச்சுக்கணும். இது 2மே இம்பார்ட்டன்ட் தான், எதையுமே ஸ்கிப் பண்ணக்கூடாது. எதுவும் ஜஸ்ட் ரீட் லெசன் கிடையாது, ரொம்ப முக்கியமான லெசன்ஸ்.
அடுத்தது 9ஆம் நாள். 9ஆம் நாளில் நீங்கள் 11ஆம் வகுப்பு பாலிடிக்ஸ் புக், அதாவது அரசியல் அறிவியல், அந்த புக்கில் சமூக நீதி, தமிழகத்தில் அரசியல் வளர்ச்சி, தமிழகத்தில் அரசியல் சிந்தனைகள், இந்த லெசன் நீங்கள் இங்கே படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு பாலிட்டிலையுமே கவர் ஆகும் இந்த லெசன்ஸு. ஸோ 2 யூனிட்க்கும் உங்களுக்கு இது யூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா. நெக்ஸ்ட் சமூக நீதி லெசன்லாம் வந்து ரொம்பவே ஒரு முக்கியமான லெசன். இடஒதுக்கீடு எல்லாம் பற்றியுமே வந்து அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு அரசியல் வளர்ச்சி, அரசியல் சிந்தனைகள், இது 3மே வந்து ரொம்ப முக்கியமான லெசன்ஸ் தான். ஸோ இந்த 3 லெசன்ஸுமே நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு பாலிட்டியும் கவர் ஆகும். நெக்ஸ்ட்டு டே 10. 12ஆம் வகுப்பில் வரலாறுல இந்திய தேசியத்தின் எழுச்சி மற்றும் தீவிர தேசியவாத எழுச்சி, இந்த 2 பாடங்கள் இது உங்களுக்கு டேரெக்டாக ஐஎன்எம் அந்ததுலேயுமே வந்து உங்களுக்கு கவர் ஆகும், இந்த இதுலேயும் கவர் ஆகும். ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கே படிச்சிங்க அப்படின்னா ஐஎன்எம் படிக்கும்போது இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதே இதில் 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியலில் இந்திய அரசியலமைப்பில் தமிழ்நாடு சட்டமன்ற விவாதங்கள்னு ஒரு தலைப்பு இருக்கும். அந்த தலைப்பை இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. இந்த வேர் டு ஸ்டடி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நான் ரெஃபர் பண்ணி தான் எடுத்திருக்கேன். நானும் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நானும் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ நான் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக எடுத்ததுலேருந்து தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. நம்மளோட யூடியூப்லேருந்து தான் ரெஃபர் பண்ணி நான் எடுத்திருந்தேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு டே 10க்கு. ஓகேங்களா. இந்த 3 லெசனும் வந்து ஜஸ்ட்டு உங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ படிங்க. ஓகேங்களா. ஏன்னா இந்த லெசன்ஸ் எல்லாமே திருப்பி அடுத்த யூனிட்டுக்கு நம்ம வேர் டு ஸ்டடி பிளான் கொடுக்கும்போது அதுலேயுமே வரும். இப்போ ஐஎன்எம் அப்படின்னா இந்திய தேசியத்தின் எழுச்சின்றது அந்த லெசன்லேயுமே வரும், ஐஎன்எம்லேயுமே. அப்போ என்ன படிக்கலாம், செகண்ட் டைம் திருப்பி தெளிவாக படிக்கலாம், அந்த மாதிரி. ஓகேங்களா. ஸோ எவ்வளோ முடியுதோ அவ்வளோதான் இது இதிலே கவர் பண்ணி வச்சுக்கோங்க. டே 11க்கு 3 லெசன் என்னென்ன அப்படின்னு பாருங்கள். 8ஆம் வகுப்பில் மக்களின் புரட்சி பாடம், 10ஆம் வகுப்பில் ஆங்கில ஆட்சிக்கு எதிராக நடந்த தொடக்ககால கிளர்ச்சிகள், அடுத்து 11ஆம் வகுப்பு வரலாறில் 18வது லெசன். 18வது லெசனில் இந்த 2 தலைப்பு மட்டும் படித்தா போதும். இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கிறது இந்த லெசன், இது ஓகேங்களா. இந்த 2 லெசனுமே கோஆர்டினேட்டாக தான் இருக்கும். ஒன்று முடிச்சிட்டிங்கன்னா இன்னொன்று ஈஸியாக இருக்கும், அந்த மாதிரி தான் இருக்கும். அடுத்து டே 12. 8ஆம் வகுப்பில் இருக்கக்கூடிய காலங்கள் தோறும் இந்திய பெண்களின் நிலை, அந்த பாடம் ப்ளஸ் 8ஆம் வகுப்பு மற்றும் 9ஆம் வகுப்பில் பழைய தமிழ் புத்தகத்தில் இந்திய விடுதலை போரில் தமிழக பெண்களின் பங்கு அப்படின்னு சொல்லிட்டு பழைய தமிழ் புத்தகத்தில் இருக்கும். ஓகேங்களா. ஸோ அந்த லெசன் இது எல்லாமே பெண்களோட படிப்பை பற்றி கொடுத்துருப்பாங்க. மொத்தமாக சேர்த்து ஒரு இடத்துல படிச்சிடுங்க. இது என்றைக்கு அப்படின்னா டே 12. அடுத்த டே 13. 13 அன்றைக்கி மொத்தம் 3 பாடம். 19ஆம் நூற்றாண்டின் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் நவீனத்தை நோக்கி, ப்ளஸ் அது இல்லாமல் 10ஆம் வகுப்பு பழைய தமிழில் வள்ளலார் மற்றும் அயோத்திதாசர் பற்றின குறிப்புகள் இருக்கும். அந்த குறிப்புகளை நீங்கள் படிச்சுக்கணும். ஓகேங்களா. ஸோ இது உங்களுக்கு இந்த லெசன் ரெண்டுமே ஐஎன்எம்க்கு யூஸ் ஆகும். இங்கே படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் ஐஎன்எம் படிக்கும்போது ஈஸியாகவே வந்து அடுத்து லெசனை ரிவைஸ் பண்ணிட்டு அடுத்து போயிட்டே இருக்கலாம். டே 14. இந்த டே 14 நான் கொடுத்துருக்கிறத மட்டும் நீங்கள் ஃபுல்லாக படிக்கணும்னு அவசியம் இல்லை. ஒன்லைனர் கண்டிப்பாக நிறைய சேனல்ஸ் வந்து போட்டிருக்காங்க யூடியூப்பில். அந்த ஒன்லைனரை மட்டும் ஜஸ்ட்டு காதில் கேட்டுட்டு இருந்தால் போதும். இதில் வந்து நம்ம படிக்கணும் அப்படின்ற அவசியமான லெசன்ஸ் கிடையாது. பட் மேபி கொஷின்ஸ் வந்து நம்மளால் ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த லெசன்ஸ் வந்து டே 14 நான் கொடுத்துருக்கேன். டே 14 இருக்கிறத உங்களால் எவ்வளோ முடியுமோ ஜஸ்ட்டு ஒன்லைனரை காதில் கேளுங்க, அதுவே போதும். ஓகேங்களா. ஸோ 11ஆம் வகுப்பு வரலாறில் தென்னிந்திய புதிய கற்காலம் பாடம் 2 தமிழ்நாட்டில் புதிய கற்காலம், பெருங்கற்காலம், அகலாய்விடம். இதில் வந்து அகலாய்விடங்கள் இருக்கு இல்லையா தமிழ்நாட்டில், இதை பற்றி தெளிவாக படிச்சுக்கோங்க. பாடம் 5 வந்து தென்னிந்திய சமுதாய உருவாக்கம், பாடம் 6 தமிழக அரசாட்சிகள், தமிழ்நாட்டுக்கும் ரோம் நாட்டுக்கும் உள்ள வணிகம், அந்த தலைப்புகளை மட்டும் படித்தா போதும். அதில் பாடம் 9 வந்து இந்த 3 தலைப்புகள் படிக்கணும். பாடம் 11 பிற்கால சோழர், பாண்டியர், இவங்களை பற்றி. இது எல்லாமே ஜஸ்ட் ஒரு ஒன்லைனராக, இப்போ ஒரு லெசனுக்கு 1/2 மணி நேரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்லைனராக போட்டிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வச்சு படிச்சிங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரமானது வந்து 2 மணி நேரம்ன்றது இந்த லெசன்ஸ்க்குலாம் தாராளமாக போதுமானது டோட்டலாக முடிக்கிறதுக்கு. ஓகேங்களா. அடுத்தது டே 15. டே 15ல் 12th தமிழில் ஒரு 4 இயல் கொடுத்துருப்பேன். அந்த 4 இயலில் ஒவ்வொரு இயலையும் ஒவ்வொரு பாடம் தான் கொடுத்துருப்பேன். இப்போ இயல் 3 தமிழர் குடும்ப முறை, இயல் 4 பண்டைய காலத்து பள்ளிக்கூடம், இயல் 5 பதராசப்பட்டினம், இயல் 8 வந்து நமது அடையாளங்களையும் மீட்டவர். இவர் வந்து நமக்கு சிலபஸில் இருக்கார் அப்படின்றதுனால நம்ம படிக்கணும். மொத்தம் இந்த 4 லெசன் மட்டும் படித்தா போதும். டே 15. டே 15ஓட உங்களுக்கு இந்த பிளான் அப்படின்றது, அதாவது ஸ்டடி பிளான் அப்படின்றது கம்ப்ளீட் ஆகுது. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி வேர் டு ஸ்டடி கொடுத்துட்டேன். இப்போ ஒரு நாளைக்கு எத்தனை லெசன் படிக்கணுன்ற ஸ்டடி பிளான் கொடுத்துட்டேன். ஓகேங்களா. ஸ்டடி பிளானை பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்றைக்கு படிக்க ஸ்டார்ட் பண்ணுறீங்களோ அன்றைக்கி தான் உங்களுக்கு டே 1. ஸோ என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு நோட் எடுத்து வச்சுட்டு டே 1லேருந்து டே 15 வரைக்கும் ஃபுல்லாகவே ஸ்டடி பிளானை எழுதி வச்சுட்டு டே 1க்குரிய லெசன்ஸை படிச்சிட்டோமா சைடில் ஒரு டிக்கு. ஓகேங்களா. எழுதி வச்சுட்டு டிக் பண்ணிட்டே வாங்க. அப்போ தான் எத்தனை லெசன் முடிச்சிருக்கீங்க, எந்த லெசன் முடிக்கலான்னு தெரியும். இப்போ ஒரு டே 3 வரைக்கும் முடிச்சிருப்பீங்க. டே 4 உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்குது அப்படின்னா அதை விட்டுட்டு அடுத்த நாள் படிக்கும்போது டே 3 வரைக்கும் நீங்கள் டிக் பண்ணி வச்சுருப்பீங்க. அதனால் உங்களுக்கு தெளிவாக தெரியும். அதுக்கு அடுத்த நாள் டே 4லேருந்து கன்டினியூ பண்ணால் போதும். திருப்பி நான் டே 1லேருந்து வருவேன் அப்படின்னா அது உங்களுக்கு டைம் வேஸ்ட். ஓகேங்களா. ஸோ டோட்டலாக வந்து 15 டேஸ்லேயே நம்மளால் என்ன பண்ண முடியும், யூனிட் 8 தரவாக தெளிவாக படிக்க முடியும். ஓகேங்களா. ஸோ இதை ஃபாலோ பண்ணுங்கள். இது உங்களுக்கான ஸ்டடி
பிளான். நான் எனக்குமே வந்து ஸ்டடி பிளான் போடுறத வச்சு தான் உங்களுக்குமே வந்து ஸ்டடி பிளான்ஸ் வந்து கொடுத்துட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டடி பிளானை யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் இதை பற்றின அடுத்தடுத்த அப்டேட்ஸ் நிறைய வரும். ஓகேங்களா? ஸ்டடி பிளான் எப்படி இருக்குது, யூஸ்ஃபுல்லாக இருக்கா, உங்களுக்கு அடுத்து என்ன வேணும், எது சம்மந்தமான வீடியோஸ் வேணும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அடுத்தடுத்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த அப்டேட்ஸ் அதில் கொடுப்பேன். அதில் நிறைய தமிழ் சம்மந்தமான பிடிஎஃப்மே நான் வந்து ஷேர் பண்ணுவேன். அதை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.